ஜனநாயக திருவிழாவின் 5ஆம் கட்ட தேர்தலில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் அரசியல் பாதையை இந்த தேர்தல் தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் 4 கட்ட தேர்தல்கள் பெரிய அளவில் வன்முறை சம்பவங்கள் எதுவுமின்றி அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 49 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. அதன்படி மொத்தம் 40 தொகுதிகள் கொண்ட பீகாரில் முசாஃபர்பூர் உட்பட 5 தொகுதிகளுக்கும், 14 தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்டில் 3 தொகுதிகளுக்கும், 21 தொகுதிகளை கொண்ட ஒடிஷாவில் 5 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 48 மக்களவைத் தொகுதிகளில் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏற்கனவே 35 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. எஞ்சியுள்ள 13 தொகுதிகளுக்கும் 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக தலைநகரான மும்பையில் உள்ள 6 மக்களவைத் தொகுதிகளிலும், தானே, நாசிக் உள்ளிட்ட தொழில் மையங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனால் பிரபலங்கள் அதிகமானோர் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் ஹவுரா உட்பட 7 தொகுதிகளிலும் 5வது கட்டத்தில் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை தலைநகர் லக்னோ, அமேதி, ரேபரேலி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் ஜனநாயக திருவிழா நடைபெறவிருப்பதால் அதிகம் உற்று நோக்கப்படுகிறது. இது தவிர யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா தொகுதிக்கும், லடாக்கில் உள்ள ஒரே ஒரு தொகுதிக்கும் மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். 2004ஆம் ஆண்டு முதல் சோனியா காந்தியின் கோட்டையாக கருதப்பட்டு வந்த ரேபரேலி தொகுதியில் இம்முறை அவரது மகனான ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங்கை பாஜக களமிறக்கியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அமேதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்த மத்திய அமைச்சரான ஸ்மிருதி இரானி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். பல ஆண்டுகளாக காங்கிரசின் கோட்டையாக இருந்த அமேதியில் 2014ஆம் ஆண்டு ராகுல் காந்தியிடம் சுமார் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஸ்மிருதி இரானி தோல்வியடைந்தார். 2019ஆம் ஆண்டு 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ராகுலை வெற்றி கொண்டு ராணி பழி தீர்த்தார். இந்நிலையில் அதே தொகுதியில் 3வது முறையாக அவரை பாஜக களமிறக்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பில் கிஷோரிலால் சர்மா போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடுகிறார். ஏற்கனவே இதே தொகுதியில் 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் வேட்பாளரை சுமார் 2,70,000 வாக்கு வித்தியாசத்திலும், 2019ஆம் ஆண்டு சமாஜ்வாதி வேட்பாளர் பூனம் சத்ருகன் சின்ஹாவை 6,30,000 வாக்கு வித்தியாசத்திலும் தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சர்ச்சைக்குள் சிக்கிய இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் மகன் கரண் பூஷன் சிங் உத்தரப்பிரதேசத்தின் கைசர்கஞ்சில் போட்டியிடுகிறார். பீகாரை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சார்யா சரண் தொகுதியில் களம் காண்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடியும் சாதாரண ஆளில்லை. 2014 மற்றும் 2019 தேர்தல்களில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட லாலுவின் உறவினர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தவர். 5ஆம் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவர் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வான். இவர் பீகாரின் ஹாஜிப்பூர் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சந்திராராமை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதேபோல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். இவர் மும்பை வடக்கு தொகுதியில் களம் காண்கிறார். தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார்.